எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 2025 வரப்போகிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஒரு 2-3 நோட்டிஃபிகேஷன்ஸ் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸாமினேஷன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்சிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் டேட் வந்து 2nd ஜான்வரியிலேருந்து 31st ஜான்வரி வரைக்கும் இருக்குது. ஒரு 1 மந்த் இடையில டைம் இருக்குது. 2 போஸ்டிங்காக இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சூப்பரிண்டென்ட் போஸ்ட், இன்னொன்று ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட். ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான எக்ஸாம் பேட்டர்னும் நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பரிண்டென்ட் போஸ்ட் எழுதுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு Tier 1 அண்ட் Tier 2 2 எக்ஸாம் இருக்குது. Tier 2ல் ஆப்ஜெக்டிவ் டைப்பும் இருக்குது அண்ட் டிஸ்கிரிப்டிவும் இருக்குது. ஸோ அதுக்கான சிலபஸ் போர்ஷன் எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் எழுதுகிறதா இருந்தால் Tier 1 மட்டும் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது போக உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த எக்ஸாமினேஷனோட ஃபீஸ் வந்து 800 ருபீஸ். அது போக கம்பல்சரியாக ஹிந்திக்கு கொஞ்சம் மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹிந்தி தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு Tier 2ல் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் மெயின்ஸ்க்கு நம்ம எப்படி எழுதுவோமோ அந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஆன்சர் ரைட்டிங் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து RRBலேருந்து மினிஸ்ட்ரல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகிரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டேட் வந்து 7th ஜான்வரியிலேருந்து 6th ஃபெப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இதோட எக்ஸாம் ஃபீஸ் 500ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் RRBயில் எப்போவுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் கட்டணும். எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. RRBலேயே இன்னொரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து 23rd ஜான்வரியில் அப்ளிகேஷன் டேட் விடுவாங்கங்கிற மாதிரி ரீட் பண்ணேன். ஸோ அது கன்ஃபார்மாக வந்ததுக்கப்புறம் நான் அதை அப்டேட் பண்ணுறேன். அடுத்த எக்ஸாம் வந்து DFCCILலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இதுவும் ஒரு கவர்மெண்ட் செக்டர் கம்பெனி தான். இதில் வந்து 18th ஜான்வரியிலேருந்து 16th ஃபெப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் டைம் இருக்குது. 1 மந்த் இருக்குது. இந்த எக்ஸாம் நான் இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன். இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததில்லை. ஆனால் சிலபஸ் எல்லாமே நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாமில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு கிவ் இட் அ ட்ரை. இதோட எக்ஸாம் ஃபீஸ் வந்து 1000 and 500 2 ஃபீ ஃபார் டிஃப்ரெண்ட் போஸ்டிங், ஜூனியர் மேனேஜர் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எக்ஸாம் MTS எக்ஸாமும் இதில் போட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் பார்த்ததில் இந்த 3 எக்ஸாம் அப்கமிங்கில் வர மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அண்ட் இன்னும் நிறைய வரும். இதுக்கப்புறம் அப்கமிங்காக எதுவும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாலோ இல்லை அப்ளிகேஷன் டேட் ரிலீஸ் பண்ணாலோ ஆர்எல்ஸ் எனி எக்ஸாம் அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே அப்ளை பண்ணி சிலபஸ் ரீட் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஆஸ்பிரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அப்ளை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டடி டிப்ஸ் அண்ட் எக்ஸாம் அப்டேட்ஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.